இதுதான் பூமி, இங்குதான் நாம் வாழ்கிறோம். ஆனாலும் ஆச்சரியம் என்னவென்றால், நாம் வாழும் இதே பூமியில்தான் மனப்பித்து பிடித்தவர்கள் செய்யும் எல்லா வரலாற்று துர்ச்சம்பவங்களும் அரங்கேறுகிறது. இங்கு ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்களில் இருந்து கொண்டு அடையாளம் தெரியாத மனிதர்களோடு உப்பு பெறாத வாக்குவாதங்களில் ஈடுபட்டு கொண்டு நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உலகம் ஒரே நாளில் இப்படி விசித்திரமாக மாறிவிடவில்லை. மாறாக உலக வரலாறு நெடுகவும் பல சம்பவங்கள் மிகுந்த சுவாரஸ்யமிக்கதாகவும், சில சிரிப்பை வரவழைப்பதாகவும், மேலும் சில நம்மை காயப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது. அவ்வாறு வரலாற்றில் நிகழ்ந்த குறிப்பிட்ட ஒரு 25 நிகழ்வுகளை இந்த காணொளி நிகழ்ச்சியின் வழியே நாம் இப்போது காணலாம். உங்களுக்கு பிடித்திருந்தால் இதற்கு ஒரு விருப்ப குறியிட்டு ஊக்கப்படுத்துங்கள். உலகத்தின் மேலாதிக்க மிக்க ஒரு சிலரை அடையாளம் காண எங்களுக்கும் அது ஏதுவாக இருக்கும். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. 25 வினோத வரலாற்று செய்திகள். செய்தி 1. நெப்போலியன் போனபார்ட் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். உலக மாவீரன் பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் அவருக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் எதுவென்று தெரியுமா? 1807 கூண்டுகளில் அடைத்து வைக்கப்பட்ட முயல்களை வேட்டைக்காக திறந்துவிட்ட போது அவை நெப்போலியனையும் அவரது ஆட்களையும் ஒரு கை பார்த்து விட்டவனாம். 1821 வரை உயிர் வாழ்ந்த நெப்போலியனால் அந்த முயல்களை கொன்றுவிட முடியவில்லை என்ற போதும் நெப்போலியனுக்கு அவை தேடித்தந்த அவமானம் மரணத்திற்கு நிகரானது. செய்தி 2. 1386 பிரான்சில் ஒரு குழந்தையை கொன்ற காரணத்திற்காக ஒரு பன்றியை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அதற்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதை கேள்விப்பட்டுள்ளீர்களா? நமக்கு வேண்டுமானால் இது நகைப்பிற்குரியதாய் இருக்கலாம். ஆனால் மத்திய காலங்களில் மிருகங்களுக்கு தண்டனை கொடுப்பது மிக சகஜமானது. 1896 சான்சிபரில் நடைபெற்ற ஆங்கிலோ சான்சிபர் போர் பற்றி தெரியுமா உங்களுக்கு? வெறும் 38 நிமிடங்களே நீடித்த இந்த போரில் 500ற்கும் மேற்பட்ட சான்சிபர் போராளிகளும் குடிமக்களும் கொல்லப்பட்ட போதும் ஒரே ஒரு வெள்ளை வீரன் காயம்பட்ட காரணத்திற்காக அந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட்டது. ஒரு கால்பந்தாட்ட நேரத்தின் முதல் பகுதி நேரத்திற்குள்ளாக முடிவு பெற்ற இந்த போர் உலகின் குறுகிய காலம் நடைபெற்ற போர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. செய்தி 4. 1845 அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சன் மரணமடைந்த போது அவர் வளர்த்த ஆப்பிரிக்கன் கிரே கிளி அவரது அஞ்சலி செலுத்தும் நிகழ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. அங்கு மௌன அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்தவர்களை பேசி பேசி தொந்தரவு செய்து கொண்டிருந்ததாம் அந்த கிளி. செய்தி 5. 1952 இஸ்ரேலின் முதல் அதிபர் இறந்து போன போது அந்த பதவிக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அழைக்கப்பட்டார். ஆனால் மக்களையும் பிரச்சனைகளையும் கையாளும் திறமை தம்மிடம் இல்லை என கூறி ஐன்ஸ்டீன் அந்த பதவியை மறுத்துவிட்டார். அவர் ஒரு அகச்சிந்தனை கொண்டவர், ஆகவே அவரால் வெளிப்படையாக எதையும் செய்ய முடியாது என்பதால் என கூறப்பட்டது. செய்தி 6. ரோம் ராஜ்யத்தின் அரசன் கொடுங்கோலன் காலிகுலா தனது குதிரை ஒன்றை முக்கிய அமைச்சராக நியமிக்கப் போவதாக அறிவித்திருந்தான். அதற்குள்ளாக மர்மமான முறையில் அவன் படுகொலை செய்யப்பட அதற்கான வாய்ப்பு அமையாமல் போனதாக மக்கள் பேசிக்கொண்டனர்.
செய்தி 7. 1820ஆம் ஆண்டு அமெரிக்க மாசசூசெட்ஸ் மாகாணத்தில் இருக்கும் சலம் நகரில் ஒரு வினோதமான புகாரும் அதற்கான சோதனையும் நடத்தப்பட்டது. அதாவது, தக்காளி நல்லதா இல்லை விஷத்தன்மை வாய்ந்ததா என்ற பெரிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கலோனல் ராபர்ட் கிப்பன் ஜான்சன் ஒரு கூடை நிறைய தக்காளிகளை ஒரே மூச்சாக சாப்பிட்டு காட்ட, அவர் மரணிக்கவும் இல்லை, சுகவீனம் அடையவும் இல்லை என அறிந்து கொண்ட மக்கள் தக்காளி மீதான பயத்திலிருந்து வெளியேறி வந்தனர். 17ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய இந்த தக்காளி சர்ச்சையை 19ஆம் நூற்றாண்டில் முடிவுக்கு கொண்டு வந்த சலம் நகரம் மாய மந்திரம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளால் நிரம்பி வழிந்தது. அதே சமயம் அந்த நகரத்தில்தான் இந்த தக்காளி சர்ச்சையும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. செய்தி 8. இங்கிலாந்தில் 8ஆம் ஹென்றி மன்னர் தான் மலஜலம் கழித்தால் அதை துடைத்து விடுவதற்கு 4 ஆட்களை வேலைக்கு வைத்திருந்தார். பின்னர் அவர்களுக்கு சர் என்ற உயரிய பட்டம் வழங்கப்பட்டது நகைப்பிற்குரியதாக இருக்கிறது. அவர்கள் தங்களது மனைவிக்கு பின்னால் சுற்றியதை விட ஹென்றிக்கு பின்னால் சுற்றியதே அதிகமாயிருக்கும். செய்தி 9. 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போப் 9ஆம் கிரிகோரி பூனையை ஒரு கெட்ட சகுனமாக அறிவித்தார். பூனைகளை வைத்து பிசாசு வழிபாடு செய்வோர் அதிகமாகிவிட்ட காரணத்தினால்தான் பியூபானிக் பிளேக் என்ற நோய் அதிதீவிரமாக பரவுவதாக அவர் நினைத்திருந்தார். பிறகு அந்த நோய் எலிகளால் தான் அதிகம் பரவுவதாக அறிந்த பின்னர் அந்த உத்தரவினை திரும்ப பெற்றுக்கொண்டார். செய்தி 10. பண்டைய கால ஆசியாவில் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு வரையிலும் மரண தண்டனை விதிக்கும் போது ஒரு நூதனமான பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது. அதாவது, யானை தந்தங்களில் கூர்மையான கத்திகளை கட்டி வைத்து அதனை தண்டனைக்குரியவன் மீது பிரயோகிக்க அந்த யானை கற்பிக்கப்பட்டிருந்தது. கலாச்சார ரீதியில் இது ஒரு கொடூர தண்டனையாகத்தான் தெரிகிறது. செய்தி 11. வோக்ஸ்வேகன் பீட்டில் என்று உயர்தரமான கார்களை உழைக்கும் வர்க்க மக்களும் வாங்கும் விதமாக மலிவு விலையில் விற்பனை செய்ய ஆவண செய்தது வேறு யாரும் அல்ல, அடால்ஃப் ஹிட்லர் தான். செய்தி 12. கிமு 46ஆம் வருடத்தில் அந்த ஆண்டு கணக்கில் 2 கூடுதல் மாதங்களை சேர்த்து 445 நாட்களாக கடைபிடிக்க செய்தார் ஜூலியஸ் சீசர். பருவ காலங்களுக்கு ஏற்ப மாதங்கள் அமைந்து வந்த பின்னர் தற்போது நாம் கடைபிடிக்கும் ஒரு ஆண்டுக்கு 365 நாட்களும் 6 மணி நேரங்களும் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது. செய்தி 13. கியூபா விடுதலை போராட்ட தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்ல இதுவரை 600 தடவைகள் முயற்சி செய்யப்பட்டுள்ளது. அதில் முக்கியமானவை அடியாள் நியமித்துக் கொள்வது, சிகரெட்டில் வெடிமருந்து வைப்பது மற்றும் விஷம் தடவிய நீச்சல் உடையை அவருக்கு கொடுப்பது ஆகியவை ஆகும். இவற்றின் அனைத்திலிருந்தும் தப்பித்த அவர் தனது 90வது வயது வரை வாழ்ந்து 2016இல் இயற்கையாக மரணமடைந்தார். செய்தி 14. 1933இல் அமெரிக்காவில் மதுபானத்திற்கு தடை போடப்பட்டிருந்த போது மக்கள் அதற்கு மதிப்பு கொடுக்காமல் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்க அதில் விஷத்தை கலந்துவிட அமெரிக்க அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவு சட்டத்துறை அலுவலர்களை கவலையுறச் செய்தாலும் மதுபான பேரல்களை கடத்தி கொண்டு போய் அதில் உள்ள விஷத்தை நீக்கிவிட்டு மீண்டும் குடிக்கக்கூடிய மதுவாக மாற்றிய திருடர்கள் எல்லாம் அப்போது இருந்தார்கள். செய்தி 15. உங்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஒரு வரலாற்று சம்பவம் சொல்லட்டுமா? ஜப்பானில் சிவில் இன்ஜினியராக இருந்த 29 வயது திமோத் யாமகுச்சி என்பவர் 1945 ஹிரோஷிமா அணுகுண்டு வெடிப்பு நடத்தப்பட்ட போது அங்கிருந்து 2 மைல் தூரத்தில் இருந்த ரயில் நிலையத்தில் ரயிலேறி நாகசாகிக்கு வந்து அங்கு 2 நாள் கழித்து தாம் ஹிரோஷிமாவில் கண்ட அணுகுண்டு வெடிப்பு காட்சியை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் நாகசாகியிலும் அணுகுண்டு போடப்பட்டது. 2 அணுகுண்டு தாக்குதல்களில் இருந்தும் தப்பித்தது அவரது அதிர்ஷ்டமோ துரதிருஷ்டமோ தெரியவில்லை. அவர் 2010 வரை தனது 93 வயதில் தான் மரணமடைந்தார். செய்தி 16. சுமார் 1404 முதல் 1438ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதாக அறியப்படும் வோனிக் கையெழுத்து பிரதி புத்தகம் இதுநாள் வரை உலக விஞ்ஞானிகளால் படித்து அறிய முடியாத ஒரு வினோத மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. யாராலும் படிக்க அல்லது எழுத முடியாத அந்த மொழியை யார் உருவாக்கி இருப்பார்கள்? அதில் வரையப்பட்டுள்ள தாவரங்களும் உயிரினங்களும் எங்குமே காணப்படாதவைகளாக இருப்பதும்
அந்த புத்தகத்தின் பக்கங்கள் சில காணாமல் போயிருப்பதும் இன்றளவும் மர்மம் நீடிக்கக்கூடிய ஒன்றாகவே இருந்து வருகிறது. செய்தி 17. இன்னொரு பைத்தியகாரத்தனமான நிகழ்வு ஒன்று கூறட்டுமா? அதாவது, எகிப்து ராணி கிளியோபாட்ராவின் அரசாட்சி காலத்திற்கும் ஸ்மார்ட் போன் கண்டறியப்படுவதற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவோ அவ்வளவு ஆண்டுகள் எகிப்தின் பிரமிடுகள் கட்டப்பட்டு கொண்டே இருந்தன. செய்தி 18. அமெரிக்க அதிபர் லிண்டன் பி ஜான்சன் தான் கழிவறையில் இருந்து கொண்டே பத்திரிகையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பேட்டி அளிக்கும் பழக்கத்தை உடையவராக இருந்தார். அந்த பழக்கம் அவரை தவிர நிச்சயமாக அவருடன் நின்ற மற்றவருக்கு மிகவும் கேவலமானதாகவும் அருவருப்பு தருணமாகவும் இருந்திருக்கும். செய்தி 19. 1960 ஆழ்கடலில் மூழ்கி போன ஒரு நியூக்ளியர் நீர்மூழ்கி கப்பலை ரகசியமாக கண்டறிய 1985 அனுப்பப்பட்ட கடலியல் ஆய்வறிஞர் பேராசிரியர் ராபர்ட் பாலட் தலைமையிலான குழு அதிர்ஷ்டவசமாக 1912 மூழ்கி போன டைட்டானிக் கப்பலையும் சேர்த்து தேடி கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்தது. செய்தி 20. 11ஆம் நூற்றாண்டில் ஃபோர்க் எனும் முள்கரண்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இத்தாலியின் மத போதகர்கள் செயற்கை கரங்களால் உணவு உண்பது கடவுளை புண்படுத்தும் செயல் என கண்டித்தனர். எத்தனை அபத்தமாக இருக்கிறது பார்த்தீர்களா? ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர் சிலருக்கு ஃபோர்க் மீது தனிப்பட்ட வெறுப்பு இருந்தது உண்மைதான். எனினும் அது முற்றிலும் தடை செய்யப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் நம்மிடம் இல்லை. செய்தி 21. இங்கே ஹிட்லரை பற்றிய மற்றொரு நகைச்சுவை தகவல் ஒன்றையும் கூறுகிறேன். அதாவது, தொடர்ந்து காற்று பிரியும் நோயை கொண்டிருந்த ஹிட்லர் ஒரே சமயத்தில் 30 விதமான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டார் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? செய்தி 22. 1898 முதல் 1910ஆம் ஆண்டு வரையிலும் போதை மருந்து என அறியப்படும் ஹெராயின் இருமலுக்கு கொடுக்கப்படும் மருந்தாக பயன்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? செய்தி 23. 1930 ஆஸ்திரேலியாவில் ஈமு கோழிகளுக்கு எதிரான போர் ஒன்று நடத்தப்பட்டது. சுமார் 1000 ஈமு கோழிகள் ஆஸ்திரேலிய வீரர்களை அடித்து ஓடவிட்டு அவர்களை தோல்வியடைய செய்தது. இந்த போரினை ஆஸ்திரேலியா ஈமு போர் என்றே வர்ணிக்கிறது. செய்தி 24. 1866 ஆஸ்திரோ-பிரஷ்ய போரில் பங்கேற்க 20 ராணுவ வீரர்களை அனுப்பி வைத்தது லிechtenstein நாடு. அவர்களில் யாரும் சாகவில்லை. நாட்டிற்கு மீண்டும் திரும்பி வந்தபோது அவர்கள் 81 பேராக இருந்தனர். அதன் பின் 2 வருடங்களுக்கு பிறகு அந்த நாடு ராணுவத்தை கலைத்து விட்டாலும் எஞ்சி வந்த ஒருவரோடு நட்பு பாராட்ட தவறவில்லை. செய்தி 25. 1518 ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த ஸ்ட்ராஸ்பரோ நகரில் இருந்த மக்கள் திடீரென வெறித்தனமாக நடனமிட ஆரம்பித்து விட்டனர். இந்த நடன நிகழ்வுகள் தொடர்ந்து 2 மாதங்கள் நீடிக்க அதில் பங்கேற்ற பலரும் இறந்து போயினர். இந்த விசித்திர நிகழ்வு இதுபோல பல முறையும் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் உங்களை கவர்ந்த வரலாற்று நிகழ்வு எதுவென பின்னூட்டமிட மறவாதீர்கள்.